நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, சிபிஎம், சிபிஐ, விசிக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் தமிழர், பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. இந்த கூட்டத்தில் அழைக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் சார்பில் 2 பிரதிநிதிகளும், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் சார்பில் 1 பிரதிநிதியும் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் திமுக சார்பில் அமைப்புச் செயலாளர் RS பாரதி, மூத்த வழக்கறிஞர் வில்சன், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வழக்கறிஞர் இன்பதுரை, காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற கட்சித் தலைவர் ராஜேஷ்குமார், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மற்றும் பொதுச் செயலாளர் ரவிக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் மாநில செயலாளர் சண்முகம், திண்டுக்கல் MP சச்சிதானந்தம், மதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கௌரவ தலைவர் JK மணி, தேமுதிக சார்பில் துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் அவைத் தலைவர் இளங்கோவன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.